அடுத்து வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி, ரயில்வே, எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கான கரண்ட் அஃபேர் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் நம்ம வந்து உங்களுக்கு குவிஸ் டைப்பில் கொடுத்துட்டு பின்னால் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஓகே, வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த முதல் கொஸ்டின் பாருங்கள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எந்த நாடு நடத்த உள்ளன? ஓகே, ஸோ வந்து உலகக்கோப்பை கால்பந்து ஃபிஃபா ஃபுட்பால் வேர்ல்டு கப் இதை வந்து எந்த நாடு நடத்த போகுது? அமெரிக்காவா, கனடாவா, இல்லை மெக்சிகோவா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து மேற்கண்ட அனைத்தும். ஸோ அந்த 3 நாடும் சேர்ந்து தான் பார்த்தோம் அப்படின்னா நடத்த போகுது. நம்ம வந்து வேறு என்ன ஞாபகம், ஃபிஃபா ஃபுட்பால் வேர்ல்டு கப்பு அடுத்த வருஷம் 2026 பார்த்தோம் அப்படின்னா நடக்க போகுது. இதில் வந்து குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு நியூஸ் வந்து அடிக்கடி நியூஸ் பேப்பரில் வந்தது. கேப் வெர்டே அப்படிங்கிற ஒரு டீம் பார்த்தோம் அப்படின்னா செலக்ட் ஆகிருக்கு. எவ்வளோ டீம் செலக்ட் ஆகும்போது ஏன் அந்த கேப் வெர்டே அப்படிங்கிற டீம் மட்டும் பேசுகிறாங்க அப்படின்னா அது ஒரு சின்ன தீவு. அதோட மக்கள் தொகை பார்த்தோம் அப்படின்னா வந்து 5.93 லட்சம், ஒரு 6 லட்சத்துக்குள்ளே தான் வந்து இருக்காங்க. ஸோ அப்போ இவ்வளோ சின்ன மக்கள் தொகை கொண்ட ஒரு தீவு. ஸோ அவங்க பார்த்தோம் அப்படின்னா செலக்ட் ஆகிருக்காங்க. பின்னால் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்து 5.93 லட்சம் மக்கள் தொகை கொண்ட கேப் வெர்டே உலகக்கோப்பைக்கு தகுதி பெற்றுள்ளது. ஸோ 2026 பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப்பை அமெரிக்கா, கனடா, மெக்சிகா இவங்கெல்லாம் சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நடத்த போகிறாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். எங்கு நடைபெற்ற அமைதி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னிலையில் காசா அமைதி ஒப்பந்தம் உறுதியானது? ஓகே, ஸோ வந்து எங்கே வச்சு வந்து உறுதியானது? கனடாவா, ஈரானா, எகிப்தா, இஸ்ரேலா? எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து எகிப்தில். ஓகே, ஸோ இதில் வந்து வேறு முக்கியமான ஃபேக்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இஸ்ரேல், ஹமாஸ், ஈரான் இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த அமைதி ஒப்பந்தத்தில் வந்து பங்கேற்கலை. ஓகே, ஸோ வந்து இந்த ஒப்பந்தத்தினால பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சில கைதிகள்லாம் வந்து விடுதலை பண்ணியிருக்காங்க. யார் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹமாஸ் குழுவோட பிடியில் இருந்த 20 இஸ்ரேலிய கைதிகள். ஸோ வந்து 20 இஸ்ரேலிய கைதிகள். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 154 பாலஸ்தீனர்கள் இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்கள். இந்த ஆண்டு 2025 அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ வந்து யாரை கொடுத்தாங்க? அமைதிக்கான நோபல் பரிசு. நம்ம கூட ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து நோபல் ப்ரைஸ்க்கான ஒரு ஷார்ட்கட்டு எல்லோரும் நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு 5 நிமிஷம் ஞாபகம் வச்சுக்கலாம். அது மாதிரி நம்ம வந்து ஒரு ஷார்ட்கட் வீடியோ வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு அதையும் வந்து பாருங்கள். நீங்கள் வந்து நோபல் ப்ரைஸ் குயிக் லேர்னிங் ஷார்ட்கட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா யூடியூப்பில் வரும். ஓகே, ஸோ யாருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து மரியா கொரினா மக்காடோ அப்படிங்கிறவங்க. இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அமைதிக்கான நோபல் பரிசு. ஸோ அப்போ வந்து நமக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் அமைதி கிடைக்கணும், நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மரியா, ஸோ வந்து அந்த கிறிஸ்டின் காட் மரியாவை நீங்கள் வந்து கும்பிடுங்க. ஹிந்துவாக இருந்தீங்க அப்படின்னா மாரியாத்தாவை கும்பிடுங்க அப்படின்னும். அவ்வளோ சிம்பிள். ஏதோ ஒன்று நீங்கள் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அந்த மரியா கொரினா மச்சாடோ, ஸோ அவங்களுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களை பார்த்தோன்னா மற்ற ஐடியாலாம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அவங்க வந்து எப்போ வந்து பிறந்தாங்க, அவங்களோட கட்சி என்ன. ஸோ இவங்க வந்து 2013 பார்த்தோம் அப்படின்னா வந்து வெனின்சுலாவோட அதிபர் நிக்கோலஸ் மதுரா. ஸோ வந்து அவங்கள எதிர்த்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட அநியாயம் அதுக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அகென்ஸ்டாக பார்த்தோம் அப்படின்னா போராட்டம் பண்ணிட்டு வந்து இருந்திருக்காங்க. அடுத்து பாருங்கள். இந்த வருஷம் இலக்கியத்துக்கான நோபல் பரிசு யாரை கொடுத்தாங்க? ஸோ இலக்கியத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து லாஸ்லோ கிராஸ்னாஹெர்கை அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்தாங்க. ஸோ வந்து லாஸ்லோ ஈஸியாக ஞாபகம் லாஸ்லோ அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ இவர் வந்து 1954 பார்த்தோம் அப்படின்னா வந்து பிறந்திருக்காரு. இவரோட ஃபேமஸ் ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா வந்து இஸ் பேட் ஒர்க் பார் ஏ பேலஸ் என்ட்ரிங் தி மேண்டன்ஸ் ஆஃப் அதர்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து இந்திய இதழியல் துறையின் பீஷ்மர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? இந்தியாவோட இதழியல் துறை அதில் வந்து யார் பீஷ்மர்? டிஜேஎஸ் ஜார்ஜ் அப்படிங்கிறவர். எஸ் ஜார்ஜ் இவர் தான். ஸோ இவர் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்திய இதழியல் துறையோட பீஷ்மர் அப்படிங்காங்க. இவர் வந்து இறந்துட்டார். இவரோட மறைவு பார்த்தோம் அப்படின்னா வந்து
அந்த பத்திரிக்கை துறையில் வந்து மிகப்பெரிய சோகமாக இருக்குது அப்படிங்காங்க. ஏன்னா இவர் வந்து அவங்களுக்காக கடைசி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட சுதந்திரத்துக்காக வந்து போராட்டே வந்து இருந்தவர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆண்டு எந்த வேதியியல் ஆய்விற்காக நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது? ஸோ வந்து வேதியியல் கெமிஸ்ட்ரியில் எந்த ஆய்வு எந்த ரிசர்ச்சுக்காக நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க? ஸோ வந்து முன்னால் எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ வேதியியலில் யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டாங்க. ஸோ இப்போ வந்து அப்படியும் கேட்காங்க, அவங்களுக்கு எதுக்காக வந்து பரிசு கொடுத்தாங்க, அவங்க வந்து என்ன ஆராய்ச்சி பண்ணாங்க அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தான் கேட்காங்க. ஸோ நம்ம இது வந்து படிக்கணும். இதில் எது கொடுத்தாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து உலோக கரிம கட்டமைப்பு உருவாக்கியதற்கு. ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்தாங்க. ஸோ இவங்க 3 பேருக்கு தான் வந்து கொடுத்தாங்க. இவங்க பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து சுசுமு கிடாவா, அதுக்கப்புறம் ரிச்சர்ட் ராப்சன், உமர் எம் யாகி அப்படிங்கவங்க. ஸோ வந்து யார் அறிவிச்சாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா தி ராயல் ஸ்வீடன் அறிவியல் அகாடமி அவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கான அந்த பரிசை வந்து அறிவிச்சாங்க. தற்போது உலோக உருக்கு உலை மற்றும் ஆபரண சேவைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ள தருவைக்குளம் பகுதி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? அதாவது இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து தொல்லியல் ஆராய்ச்சியில் உலோக உருக்கு உலையவும் அதே மாதிரி வந்து ஆபரண சேவைகள் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க. எங்கேருந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த இடம் பேர் வந்து தருவைக்குளம். அது வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிற வந்து கேட்காங்க. ஸோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து தூத்துக்குடியில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து தென் மதுரையோட ஒரு சான்றாக அந்த பகுதி வந்து இருக்குது அப்படிங்காங்க. இதில் வந்து ஆராய்ச்சி பண்ணவங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபெரோஸ் செல்வரதி, அதுக்கப்புறம் அவங்களோட டீம் ராபர்ட் ஓர்மின் அவங்கெல்லாம் 1778 பார்த்தோம் அப்படின்னா வந்து எங்கேருந்து அப்படின்னா வந்து வேப்பலோடை அப்படிங்கிற இடம். ஸோ வந்து அங்கேருந்து ஒரு 8.8 கிலோமீட்டர். ஸோ அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 4 நாள் இவங்க வந்து ஆராய்ச்சி வந்து பண்ணாங்க. இந்த ஆண்டு எந்த இயற்பியல் ஆய்விற்காக நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது? ஸோ ஃபிசிக்ஸில் வந்து எதுக்காக ஸோ வந்து எந்த ஆய்வுக்காக நோபல் ப்ரைஸ் வந்து கொடுத்தாங்கன்னு கேட்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து குவாண்டம் ஊடுருவல் குறித்த ஆய்வு. ஓகே, இது என்ன அப்படின்னு சிம்பிளாக இப்போ சொல்லணும் அப்படின்னா இப்போ செவுத்தில் நம்ம பால் எரிதோம் அப்படின்னா அந்த பால் வந்து நம்ம எரிஞ்ச ஸ்பீட்லேயே பார்த்தோம் அப்படின்னா ரிட்டர்ன் வந்துடும். ஆனால் அந்த செவுத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில துகள்கள்லாம் அங்கேருந்து அப்படி தானே அந்த செவுத்தில் பட்டவுடனே அங்கேருந்து அப்படியே வந்து அந்த செவுத்தை தாண்டி வந்து போகும். ஸோ இதான் வந்து அந்த குவாண்டம் ஊடுருவல். ஸோ வந்து இதை பற்றின ஆராய்ச்சியாக வந்து இவங்க வந்து பண்ணாங்க. இதை வந்து யாரெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அமெரிக்காவை சேர்ந்த ஜான் எம் மார்டினஸ், அதுக்கப்புறம் பிரிட்டனை சேர்ந்த ஜான் கிளார்க்கு, ஃப்ரான்ஸை சேர்ந்த மைக்கேல் டெவோரட். ஸோ இவங்க 3 பேர் தான் பார்த்தோம் அப்படின்னா பண்ணாங்க இந்த குவாண்டம் ஊடுருவல் குறித்த ஆய்வை. இந்த ஆண்டு எந்த மருத்துவ ஆய்விற்காக நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது? ஸோ வந்து மெடிசன். ஸோ மெடிசன் இல்லை ஃபிசியாலஜி. அதில் வந்து எதுக்கு கொடுத்தாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி தொடர்பான கண்டுபிடிப்புகள். ஸோ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா தான் கொடுத்தாங்க. ஸோ வந்து இவங்க 3 பேருக்கு தான் மேரி இ ப்ருன்கோ, ஃப்ரெட் ராம்செல், அதுக்கப்புறம் ஷிமோன் சகாகுஷி. ஓகே, நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக ஞாபகிக்க மாதிரி தான் அந்த நோபல் ப்ரைஸ்க்கான ஷார்ட்கட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்து அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், விக்கிபீடியாவுக்கு போட்டியாக எந்த புதிய தகவல் களஞ்சியத்தை அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்க் விரைவில் அறிமுகம் செய்ய உள்ளார்? ஓகே, ஸோ நம்ம வந்து விக்கிபீடியாவில் தான் முன்னால் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு டேட்டா வேணும் அப்படின்னா வந்து விக்கிபீடியாலாம் எல்லாமே அந்த சோர்ஸ் எல்லாமே வந்து பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஏஐ ChatGPT இந்த மாதிரிலாம் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ முன்னால் நம்ம வந்து அதிகமாக வந்து அந்த விக்கிபீடியா வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து எலான் மஸ்க்கு, ஸோ இந்த இது டெஸ்லாவோட ஓனர், அவர் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவர் ஒன்று வந்து இப்போ புதுசாக வந்து உருவாக்க போகிறார். அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து குரோக்பீடியா அப்படிங்கிறது. ஸோ குரோக்பீடியா இதை பார்த்தோம் அப்படின்னா வந்து அவர் வந்து அடுத்து வந்து உருவாக்க போகிறாரு. ஏன்னா வந்து விக்கிபீடியாவை தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு அதில் வந்து ஒரு லாங்குவேஜே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 300 லாங்குவேஜ்க்கு மேலே வந்து இருக்குது. அதில் வந்து 6.5 கோடி கட்டுரைக்கு மேலே அவ்வளோ ஆர்டிக்கலுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது அப்படிங்காங்க. அதனால் அதுக்கு காம்படிஷனாக இவர் புதுசாக வந்து உருவாக்க போகிறாரு. இந்த நியூஸ் நம்ம வந்து எல்லாருமே வந்து பார்த்துருப்போம். அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஒரு இருமல் மருந்து வந்து கொடுத்தாங்க. ஸோ அதை குடித்து பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட குழந்தைங்க வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அதான் சமீபத்தில் எந்த இருமல் மருந்து விற்பனைக்கு 9 மாநில அரசுகள் தடை விதித்தது? அது என்ன மருந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோல்ட்ரிப் சிரப். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா அது பேன் பண்ணியிருக்காங்க.
அந்த குழந்தைங்க வந்து எங்கே உள்ள குழந்தைங்க அப்படின்னா வந்து மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் ராஜஸ்தான் அங்கே உள்ள குழந்தைங்க. ஸோ வந்து இதில் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து அவங்கள அதுக்கப்புறம் இறந்ததுக்கப்புறம் வந்து உடற்கூறாய்வு பண்ணும்போது அவங்களோட சிறுநீரகத்தில் வந்து டை எத்திலீன் கிளைகோஸ் அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கு. ஸோ வந்து அது வந்து விஷத்தன்மை உள்ளது. இதனால் பார்த்தோம் அப்படின்னா அந்த கோல்ட் ட்ரிப் வந்து பேன் பண்ணாங்க. ஸோ அந்த கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த காஞ்சிபுரம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இந்த காஞ்சிபுரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்ரேசன் ஃபார்மாசூட்டிக்கல் அப்படிங்கிற கம்பெனி. ஸோ இப்போ வந்து அதை பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த கோல்ட் ட்ரிப் அப்படிங்கிற மருந்தே பார்த்தோம் அப்படின்னா வந்து பேன் பண்ணிட்டாங்க. பேன் பண்ண ஸ்டேட் எதான்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரி ஒரு 9 ஸ்டேட்டில். அடுத்து பாருங்கள், எந்த திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் அட்வான்ஸ் வெப்பன் அண்டு எக்யூப்மெண்ட் இந்தியா AWUEIL நிறுவனத்திடமிருந்து 6 AK-630 வான் பாதுகாப்பு துப்பாக்கி அமைப்புகளை இந்திய இராணுவம் கொள்முதல் செய்ய உள்ளது. எந்த அமைப்பிட்டிருந்து, எந்த திட்டத்தில்? ஸோ எந்த திட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுதர்சன சக்கர திட்டம் இதிலிருந்து. ஓகே. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் போவோம் அப்படின்னா 4 கிலோமீட்டர் வரைக்கும். ஒரு சுற்றில் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு நிமிஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 3000 சுற்று பார்த்தோம் அப்படின்னா வந்து தாக்கும் அப்படிங்காங்க. மணிக்கு 7400 கிலோமீட்டர் வேகத்தில் சீறிப்பாயும் டேஷ் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை டிசம்பரில் சோதனை செய்யப்பட உள்ளது. ஓகே. ஸோ வந்து மணிக்கு 7400 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய ஒரு ஹைப்பர்சோனிக் ஏவுகணை. இதை வந்து டிசம்பரில் சோதனை பண்ண போகிறாங்க. அதோட பேர் என்ன? தௌனி. ஸோ தௌனி. இப்போ இந்த டெக்னாலஜியில் வந்து யாரெல்லாம் வந்து இதோட முன்னோடியாக இருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா, அமெரிக்கா, சீனா இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்காங்க. இப்போ வந்து நம்மக்கிட்ட இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரம்மோஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா வேகமாக போகக்கூடியதாக இருக்குது. இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தௌனி அப்படிங்கிறது அதோட ஃபாஸ்ட்டாக போகக்கூடியதாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபேக்ட் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த ChatGPT மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா பெர்ப்ளெக்சிட்டி எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க. இந்த ஏர்டெல் சிம் கார்டு வச்சுருக்கவங்களுக்குலாம் இது வந்து 1 இயருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீயாக கூட வந்து கொடுக்காங்க. ஸோ இவர் பார்த்தோம் அப்படின்னா வந்து M3M ஹூரூன் இந்திய பணக்கார பட்டியல். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கார். ஓகே. ஸோ வந்து அவங்களோட பணக்கார பட்டியல் பார்த்தோம் அப்படின்னா வந்து மொத்தம் 1687 பேர். அதாவது 1000 கோடி ரூபாய்க்கு மேலே யாருக்கெல்லாம் வந்து சொத்து இருக்கோ அவங்களாம் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா 1000 கோடிக்கு மேலே 1687 பேர் வந்து இருக்காங்க. ஸோ இப்போ போன வருஷத்தை விட இந்த வருஷத்தில் வந்து எக்ஸ்ட்ராவாக பார்த்தோம் அப்படின்னா வந்து 284 பேர் வந்து ஆட் ஆகியிருக்காங்க. ஓகே. ஸோ இதில் வந்து 148 பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியர்கள். ஜப்பான் நாட்டோட முதல் பெண் பிரதமர் யார் அப்படிங்காங்க? யார்? சனே டக்கேசி. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான கொஸ்டின். ஏன்னா வந்து ஒரு நாட்டில் முதல் டைமாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஃபீமேல், ஒரு பெண் பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்க வந்து பிரதமராக வந்து ஆயிருக்காங்க. இவங்க எந்த கட்சின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து லிபரல் ஜனநாயக கட்சி. ஸோ லிபரல் ஜனநாயக கட்சி. அடுத்து ஆத்ம நிர்பார் பாரத் திட்டம் அப்படின்னா என்னது? ஸோ ஆத்ம நிர்பார் பாரத் திட்டம் அப்படிங்கிறது சுயசார்பு இந்தியா. ஸோ இந்த ஆத்ம நிர்பார் பாரத் திட்டம் இதில் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த அதிநவீன கடலோர காவல்படை ரோந்து கப்பல் இதை பார்த்தோம் அப்படின்னா வந்து தயார் பண்ணி நாட்டுக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் எங்கே வச்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து காரைக்காலில். இதோட சிறப்பு அம்சம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 51 மீட்டர் நீளம் இருக்கும். வெயிட் பார்த்தோம் அப்படின்னா 320 டன் வந்து இருக்கும். ஸோ 1 மணி நேரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 27 நாட்டிக்கல் மைல் வந்து போகும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஹைவே ரோடு அங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிலோமீட்டர் அப்படிம்போம். ஸோ கடலில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க போகக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து நாட்டிக்கல் அப்படிம்பாங்க. கீழடி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஸோ எந்த மாவட்டம்? சிவகங்கையில் வந்து இருக்குது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு அக்டோபர் 26 முதல் மீண்டும் இந்தியா சீனா இடையே விமான சேவை தொடங்குகிறது என்று எந்த மாநாட்டில் அறிவிக்கப்பட்டது? ஓகே. ஸோ வந்து 4 வருஷமாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷமாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கு வந்து விமான சேவை வந்து இல்லை. மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா எந்த மாநாட்டில் வந்து சொன்னாங்க அப்படி மாதிரி கேட்காங்க.
ஓகே. ஸோ வந்து ஏன் வந்து விமான சேவை வந்து டைரெக்டாக இல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கோவிட் வந்து ஸோ கோவிடுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியா சீனா இராணுவத்துக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது வந்து இந்திய இராணுவத்தில் 20 பேரும் சீன இராணுவத்தில் 45 பேரும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இறந்துட்டாங்க. ஸோ அதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ சீனாவுக்கு போனோம் அப்படின்னா இங்கேருந்து இந்தியாவிலேருந்து டைரெக்டாக சீனாவுக்கு போக முடியாது. நம்ம வந்து இந்தியாவிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போய் மறுபடியும் அங்கேருந்து தான் பார்த்தோம் அப்படின்னா சீனாவுக்கு வந்து போக முடியும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து அகைன் வந்து டைரெக்டாக இந்தியாவிலேருந்து சீனாவுக்கு போகிற மாதிரி வந்து ஃப்ளைட் விடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காங்க. ஸோ எந்த மாநாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஷாங்காய் மாநாடு. ஸோ அந்த ஷாங்காய் மாநாடுலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியன் பிரசிடெண்ட்டு சீனா பிரசிடெண்ட் அவங்களாம் சேர்ந்து இந்தியாவும் சீனாவும் வந்து விரோதிகள் கிடையாது, நண்பர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசி மறுபடியும் வந்து விமான சேவை வந்து அளிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. H1B விசா அது இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா H1B விசாவோட அந்த ப்ரைஸ் வந்து கூட்டினாங்க. எவ்வளோ ஆக்குனாங்க? $1,00,000 அதாவது இந்திய மதிப்பில் பார்த்தோம் அப்படின்னா 88 லட்ச ரூபாயை வந்து ஆக்குனாங்க. ஸோ வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து ட்ரம்ப் வந்து ஒன்று ஒன்றா பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்து இருந்தார். ஸோ வந்து இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி $2,000 தான் இருந்துச்சு. ஸோ $2,000 வந்து $5,000 ஆக்கி அதுக்கப்புறம் $5,000 பார்த்தோம் அப்படின்னா வந்து $1,00,000 வந்து ஆக்கிட்டார். அடுத்து நான் முதல்வன் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து மார்ச் 1, 2022. இது வந்து யார் ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின். ஸோ அவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆரம்பித்தாங்க. இதில் வந்து ஒவ்வொரு வருஷமும் பார்த்தோம் அப்படின்னா வந்து 10 லட்சம் மாணவர்களுக்கு மேலே பயன்பெறாங்க. ஸோ வருஷமே பார்த்தோம் அப்படின்னா வந்து 13 லட்சம் பேர் அவங்களோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுற மாதிரி. இது வரைக்கும் அதாவது இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 42 லட்சம் பேருக்கு மேலே இதில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க அவங்களோட ஸ்கில்லை வளர்த்து. ஓகே. ஸோ இப்போ வந்து ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து பார்த்துட்டோம். நம்ம வந்து அடுத்து வந்து பார்ட் வைஸாக டாபிக் வைஸாக எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி இந்த நோபல் ப்ரைஸ்க்கான ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து பாருங்கள். நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேருந்து கொடுத்துருப்போம். ஓகே, தேங்க்யூ.